ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இது நான் ஒரு ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இந்த ஜேர்னியில் நான் எங்கே ரீச் ஆகிறேன் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என் பேஜை ஃபாலோ பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்கள் சப்போர்ட் தான் எனக்கு ரொம்ப முக்கியம். அதே மாதிரி சண்டே ஆஸ் யூஷுவல் நம்ம எல்லோரும் ஜாலியாக லேட்டாக தான் எழுந்திரிப்போம். அது மாதிரி தாங்க நானும் லேட்டாக எழுந்திரிச்சிட்டு பையனை 11 o'clock கிளாஸ் வந்துச்சு. தோசை சட்னி செஞ்சு அமுச்சு விட்டுட்டேன். அது கட்டிங் வந்து ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு வந்து முள்ளங்கி சாம்பார், பாயில்டு எக்கு, ரசம் எல்லாம் செஞ்சு வச்சிட்டேன். ஏன்னா அன்றைக்கி சண்டே ஒரு நாள் தான், சாட்டர்டே அண்ட் சண்டே சென்னையில் இருந்தாலே மோஸ்ட்லி அதுதாங்க. சாட்டர்டே அண்ட் சண்டே தான் வந்து மதியம் எல்லாருமே உட்காந்து லஞ்சை சாப்பிட முடியும். நைட் டின்னர் அதெல்லாம் தான் இது பண்ண முடியும். அது மாதிரி தான் மதியம் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து லஞ்ச் முடிச்சுட்டு அந்த டே அப்படி உண்மையை சொல்ல நான் எல்லாருக்குமே வாழ்க்கையில் கஷ்டம் இருக்குங்க. அது மாதிரி தாங்க. அதையும் தாண்டி பெண்கள் வந்து அதை மேனேஜ் பண்ணி கொண்டுட்டு போகிறாங்க. அவங்க மாதிரி நானும் என் லைஃப்பை பிஸியாக வச்சுக்கணும் அப்படின்ட்டு தான் இந்த ஜேர்னியை நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். 0 சப்ஸ்கிரைப்லேருந்து ஸ்டார்ட் பண்ணேன். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த ஜேர்னிக்கு என் கூட வாங்க. அதே மாதிரி நீங்கள் 30 வயசுக்கு அப்புறம் என்ன புதுசாக பண்ண ஆசைப்படுறீங்க? நாட் ஜஸ்ட் 30, ஓகேவா? நீங்கள் பிலோ 30 ஆனால் கூட என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? ஒரு கமெண்ட் பண்ணிவிட்டு என் கூட வாங்க. நான் ஃபேஸ் காமிக்காமல் இருந்தாலும் எனக்குன்னு ஒரு ஜேர்னியை நான் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். பட் மேபி லேட்டர் ஐ கேன் ஷோ மை ஃபேஸ். ஏன்னா முன்னாடி வந்து எல்லாருக்குமே ஒரு சின்ன தயக்கம் இருக்கும் போது தான் எனக்குமே ஒரு தயக்கம் இருக்கும். ஏன்னா நான் கேமரா முன்னாடி அதிகம் வந்ததில்லை. அந்த ஒரு நர்வஸ்னஸ் எனக்கும் இருக்குது. என்ன தான் நம்ம சமைச்சு ரெடியாக வச்சுருந்தாலும் நம்ம நெக்ஸ்ட் டேக்கான வேலையை பார்க்கணும் இல்லையா? அது மாதிரி தாங்க என் பையனுக்கு நெக்ஸ்ட் டே எக்ஸாம். இப்போ தான் ஸ்கூல் ஓப்பன் ஆகி 12 days தான் ஆகுது. ஐ மீன் ஜஸ்ட் ஒரு 2 weeks தான் ஆகுது. அதுக்குள்ளே எக்ஸாம்ஸ் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ சைட் பை சைட் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா அவனுக்கு வந்து எக்ஸாமுக்கு வந்து சொல்லிக் கொடுத்தேன். என்ன பண்ணுறது, அவங்க படிக்கிறாங்களோ இல்லையோ நம்ம படிக்கிற மாதிரி தான் இருக்குது. எனிவே சொல்லிக் கொடுத்து முடிச்சாச்சு. ஹேண்ட் ரைட்டிங் கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எல்லோரும் பிஸி லைஃப்க்கு நடுவில் வந்து இதை ஸ்டார்ட் பண்ணாங்க. பட் நான் வந்து என்னோடய லேசி லைஃப்க்கு நடுவில் இதை ஸ்டார்ட் பண்ணுறேன். பிகாஸ் என்னோடய லேசினஸ் போகணும் அப்படின்றது தான் என்னோடய ஒரு மெயின் கோல். ஸோ நான் ஆக்டிவாக இருக்கணும் அப்படின்றதுக்காக ஆரம்பிக்கிறேன். இந்த ஜேர்னியில் என் கூட சேர்ந்து நீங்களும் ட்ராவல் பண்ணுங்கள், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அப்கமிங்கில் மோர் வீடியோஸ் வரும். நான் வந்து எதுக்காக இதை சொல்கிறேன் அப்படின்னா, நான் வந்து ஜஸ்ட் என்னை பற்றி ஒரு ஓவர்வியூ கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் வந்து லென்த்தியாக பேசுகிறேன். பட் ரொம்ப மொக்க போட்டிருந்தா ரியலி சாரி. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி போங்க.